வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி 210 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 6% அதிகமாகும். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் நாட்டின் இறக்குமதி 3.71% குறைந்திருப்பதாகவும் மத்திய தொழில் வணிகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க விண்வெளி பயணத்திலிருந்து பூமிக்கு திரும்பியுள்ள இந்திய விண்வெளி வீரர் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லாவை வரவேற்பதில் நாட்டு மக்களுடன் தாமும் இணைந்து கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுக்லா தமது துணிச்சல், அர்ப்பணிப்பு மூலம் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு உணர்வூக்கம் அளித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கல்லூரி படிப்பின் எல்லா பாடப்பிரிவுகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு நடப்பு கல்வியாண்டு முதலே அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இன்று காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற மாணவர் தின விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏழை பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 113 ஏழை பெண்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். துறை மூலமான பல்வேறு திட்டங்களின் கீழ் தொடர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் இதர பயனாளிகளுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.